அதனால் நமக்கு ஏற்படுகின்ற சுக குறைவுகளுக்கு, நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு அந்த ரிசிப்ட் தான் பேசும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சைக்கிள் கடையில் ஒரு சைக்கிள் காவல் காத்த பஸ் ஸ்டாண்ட் தான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், நம்ம விட்டுட்டு போயிடும். ஒரு சைக்கிள் சும்மா ஒரு 50 காசு தான் டோக்கன். அப்போல்லாம் அந்த 50 காசு டோக்கனு. ஆனால் அப்போல்லாம் ரொம்ப டிலே ஆச்சு கன்சியூமர் கோர்ட்டில். இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ரிசல்ட்லாம். 50 காசு டோக்கன் சைக்கிள் மிஸ்ஸிங். சைக்கிள் மிஸ்ஸிங்க்கு அன்னைக்கு சைக்கிளுடைய ரேட்டு 2400 ரூபாங்க. வேற வழியே இல்லை. கன்சியூமர் கோர்ட்டில் போட்டு ஒரு நபர் ஒரு கிராமத்தை இருந்து வந்தவர், பண்ருட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர் அந்த டோக்கனை பத்திரமா வச்சிருந்ததுனால கிட்டத்தட்ட அவருக்கான 2.5 ஆண்டுகள் ஆனது. கொஞ்சம் கூட மனசு தரலாம அந்த 50 டோக்கனை வச்சுக்கிட்டு 2600 பிளஸ் 2 வருஷம் அவர் அலைஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து 5500 ரூபாய் கிளைம் வாங்கினார் நுகர்வோர் கோர்ட்ல போட்டு அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம முழு மூச்சா அப்படி உங்களால பண்ண முடியும். எனக்கு அதுதான் பெருமையான விஷயம். நாங்கெல்லாம் எனக்கு ஐயா கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த நேரத்தில் கேட்டுப்பாங்க. அவங்களுடைய வேலைகள் அடுத்து படிப்பு எக்ஸாம் அப்படி இப்படின்னு போறதுனால அவங்க சில விஷயங்களை மறந்துடுறாங்க. பட் நீங்க பெரியவங்க தான் இருக்கீங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து சொல்வதற்கு, ஏன்னா இந்த செல்போன் உலகம் நம்ம எல்லாமே ஆன்லைன் உலகத்துல இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு கன்சியூமருக்கும், அந்த நுகர்வோருக்கு நம்ம கன்சியூமருக்கு அனைவருக்கும் நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். பயப்படக்கூடாது. போய் கடையில் போய் வாங்கிட்டு போய் ஐயப்பட்டு சொன்னாங்க இதே மொழிகளில் சும்மா ஒரு ரிசிப்ட் வாங்கினா அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கேஸ் போட போறோம் அப்படின்னாங்க. உண்மையிலே அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அப்பதான் அந்த கடைக்காரங்க, ஏன்னா அவங்க சும்மா கொடுக்கலங்க, அவங்க எல்லாம் லாப நோக்கத்தோட தான் விற்கிறாங்க. எந்த பொருளையும் சும்மா அவங்க வீட்டுக்கு போறது முதல் போட்டோங்கிறதுனால நம்ம கிட்ட முதல் ரேட்ல கொடுக்கல. அவங்க அந்த லாபம் டாக்ஸ் முதல், ஏன்னா ஜிஎஸ்டி வந்தது எல்லாமே டாக்ஸ். ஈவன் சில கடைகள்ல மளிகை கடையில கூட இன்னைய வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டியே போடுறது கிடையாது. இல்ல சார், சில கடையில சொல்லலாம் ஜிஎஸ்டி இல்ல சார், எங்ககிட்ட ஜிஎஸ்டி இல்லாம இப்ப வியாபாரமே பண்ண முடியாது. இன்னொன்னு சொல்லலாம் சார், நாங்க ஜிஎஸ்டி இல்ல நாங்க டாக்ஸ் கட்டிடுறோம் அப்படிங்களா. ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டிடுறாங்கன்னா கீழே அவங்க காம்போசிட் ஸ்கீம் அப்படின்னா உங்களுக்காக அவங்களே டாக்ஸ் கட்டிடுறாங்க. அந்த எடுத்த வாசகம் இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த ரசீதை வாங்கணும். ஒன்று டாக்ஸ் என்கிட்ட வாங்குறீங்க இல்லையா, 5% 12% வாங்குறீங்க, அதுக்கு எனக்கு ரசீது போட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்க எந்த ஸ்கீம்ல இருக்கீங்க, ஒன்று ஜிஎஸ்டி நம்பரை போடுங்க, பார்த்துக்கலாம், அந்த பில் வச்சே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காம்போசிட் ஸ்கீமுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த காம்போசிட் ஸ்கீமுங்கிறது என்னன்னா ஒரு மொத்த டேர்ன் ஓவர் கடையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு 3 மாசத்துக்கு வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 1% அவங்க கட்டிட்டா உங்ககிட்ட இருந்து, அதாவது நம்ம நுகர்வோர்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க கவர்மெண்ட் கட்டிடுறாங்க. இதுதான் முறை. ஆனா இது யாருமே கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா இதுல நிறைய வியாபாரிகள் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, சார் நாங்க டாக்ஸ் இல்லாம கொடுக்குறோம் சார் அப்படின்னு. கிடையாது. உங்ககிட்ட டாக்ஸ் இல்லாம கொடுத்துட்டு உங்ககிட்ட 10 ரூபான்னு வித்துட்டு அந்த 10 ரூபாயில 1 ரூபாய் டாக்ஸ் இருக்கும். அந்த டாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பில்லு போட்டு ரெடி பண்ணுவாங்க, ராமசாமி கொடுத்தேன் குப்சாமி கொடுத்தேன் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் முறை இல்லை. நமக்கு அந்த பில் இருந்தா தான் நம்ம கன்சியூமர் ஆக்ட்ல போய் எந்த கேஸும் போட முடியும். சாதா டாக்ஸ் இல்லாம கொடுக்குற பில்லை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுக்கு வழிவகைகள் இருக்கு. இருந்தாலும் இப்ப எல்லாம் முறைப்படுத்திட்டாங்க. கடந்த 2017 இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பில்ஸும் ப்ராப்பரா டாக்ஸ் போட் பண்ணணும், இல்லைன்னா நோ டாக்ஸ் காம்போசிட் ஸ்கீம் அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த பில்லை நீங்க கடையில கொஞ்சம் வலியுறுத்தி வாங்கணும். அடுத்த தலைமுறைக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க. அடுத்த தலைமுறைக்கு இப்ப நான்லாம் எங்க அப்பா பிள்ளையா இருந்தேன் இல்லைங்களா, அப்பெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணணும், போனா என்ன அப்பா கையில 10 ரூபா கொடுத்தாரா என்ன வாங்கணுமோ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். பட் இப்ப அப்படி கிடையாது, எல்லாமே விஞ்ஞான உலகமாயிடுது. அதனால அந்த ரசீது இல்லாமல் நம்ம கன்சியூமர்ங்கிறதுக்கான அர்த்தமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த ரசீது எந்த பொருள் வாங்கினாலும் சரிதான். இன்னைக்கு டிக்கெட் வாங்கினாலும் சரி, ஜுவல்லரி, ஆனா மேக்ஸிமம் ஜுவல்லரி இன்னைக்கு கொடுக்கறது இல்லை. முக்கியமான கடைகள்ல மட்டும் தான் ரசீது போட்டு தராங்க. அவங்க டச் எல்லாம் கம்மியா விற்கிறாங்கன்றதுக்காக பில்லு போட்டு கொடுக்கறது இல்லை. பட் எல்லாமே இப்ப ஹால்மார்க் வந்துருக்கு. ஹால்மார்க் இல்லாம வாங்க வேண்டாம்னு எல்லாமே படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஹால்மார்க்ன்றது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் 91.6 916 மட்டும் தான் ஹால்மார்க் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன நினைச்சோம்னா 70 டச் போட்டா கூட ஹால்மார்க் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பிஎஸ் ஹால்மார்க்ங்கிறது 70 டச் 80 டச் 60 டச் வரைக்குமே இன்னைக்கு வந்துருது நகையெல்லாம். நமக்கு யாருக்கும் தெரியறது. நம்ம என்ன பண்ணோம், ஹால்மார்க் அப்படின்னு போட்டு பிஎஸ் ஹால்மார்க் அப்படின்னு போட்டுட்டோம்னா ஹால்மார்க் நகை அப்படின்னு நம்ம வாங்கி வந்துடும். அதை எடுத்து போய் நம்ம அவசரத்துக்கு வைக்கக்குள்ளேயோ திரும்ப விற்கக்குள்ளேயோ தான் அதனுடைய வழி தெரியும் நமக்கு.
அதே கடையில் இருந்தால் வேற வழி இல்லை, அதே கடையில் இருந்தால் அவங்க நம்மளுடைய இவங்களுடைய அந்த விஷயங்கள் வெளியில போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க, காசு கொடுத்துருவாங்க. ஆனா வெளிக்கடைகள்ல இங்க இருந்து நீங்க வாங்கிட்டீங்க, ஒரு எமர்ஜென்சி சென்னையில விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகை செல்லாது. ஹால்மார்க்ன்றது எந்த டச்சுக்கு போட்டுருக்காங்கன்றது கொஞ்சம் கவனமா கேட்டுவாங்க. 60 டச் வரைக்கும் வந்துருக்கு இன்னைக்கு ஹால்மார்க், நம்ம நிறைய டிவிலாம் பார்க்கிறோம். அதனால 916ன்றது தான் அதிகபட்சம் ஹைடெக்கான டச். அதனால இதுல கொஞ்சம் நகை வாங்கக்கூடியும் மக்கள், ஏன்னா இன்னைக்கு நகை ரேட்லாம் நம்ம வாங்கக்கூடிய ரேட்ல இல்ல, எல்லாமே அதிகரிச்சு போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இதெல்லாம் கவனமாக வாங்கணும். அடுத்தது இந்த கேஸ் போடுறது சொன்னேன், கேஸ் போடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, செலவு ரொம்ப கம்மி. கன்சியூமர் கோர்ட்ல போனீங்கன்னா செலவு ரொம்ப கம்மி. கோர்ட்ல போனோம்னா